வணக்கம். வாசியோகத்தில் 4வது பயிற்சி பிரம்மம். அந்த பிரம்மங்கிறது வந்து என்னென்னா தலை தான். இப்போ நான் அதாவது என்னென்னா தலை வந்து வாசியோகத்தில் தலையிலேருந்து தான் இந்த பயிற்சி ஆரம்பிக்குது. என்னென்னா தலையில் வந்து ஏற்கனவே நீங்கள் செஞ்ச பயிற்சியெல்லாம் உங்களை வந்து வேற ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கும். அந்த வெளிக்குத்து, உள்குத்து, சம பிரம்மை. பிரம்மை வந்து பிரம்மம் வந்து தலை. அந்த கருவும் கூட உருவாகும்போது இந்த தலை அந்த ஒரு புள்ளி தான், அந்த முதல்ல அந்த தலை தான் உருவாகும், அதுதான் கரு. அப்போ இந்த தலையில் அதீதமான சக்திகள் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், தலையில் வந்து நீங்கள் அந்த பிரம்மை உருவாக்கும் போது என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் மூச்சை தான் வந்து வாயில் வழியாக நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இது முக்கியமான பயிற்சி, 4வது பயிற்சி. வாயில் வந்து நீங்கள் காற்றை இழுத்து இதுனா வரைக்கும் வெளிக்குத்து, உள்குத்து, சமபிரமையெல்லாம் செஞ்சீங்க, சீத்தலை, சீத்காரி, சதாந்தா செஞ்சீங்க. இது வந்து மூச்சை மட்டும்தான் உள்ளே இழுக்கிறீங்க. உள்ளே இழுத்துட்டு நிறுத்துறீங்க. உள்ளே நிறுத்தணும். உள்ளே நிறுத்தும் போது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இவாங்க ஆசுவாசப்படுத்திக்கோங்க. இது செய்யணும். இப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா, ஆனால் அந்த மூச்சை உள்ள நிறுத்தும் போது அப்படி சப்பு கொட்டுவோம்ல, அது மாதிரி மேலே போய் நாக்கு மேலே ஒட்டிக்கணும். ஒட்டிக்கிட்டு தான் இதெல்லாம் செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா இந்த தலையில் உள்ளுக்குள்ளே போய் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு அண்டை வெளியே இருக்குது, அது வந்து அந்த இடத்துக்கு ஒரு வலிமை சேர்க்கும். அப்படி செய்யும்போது என்னென்னா அந்த மையப்பகுதி அது வந்து வலிமை சக்தி அதிகமாக இருக்கும். அதே போல் தான் நீங்கள் வலது இடது இது இந்த 2 பயிற்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா அது வந்து பிரம்மம் வந்து தலைக்கு ஏற்படும். பிரம்மம் தலைக்கு ஏற்பட்ட பிறகு இன்னும் சக்தி உங்களுக்கு அதிகமாகும். இன்னும் வாசியோகமே நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி செஞ்ச விஷயங்கள் தான் அது. இது வந்து 4வது பயிற்சி. இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு நாளைக்கு ஒரு முறை செய்யுங்க. ஒரு 6 மாதம் செய்யுங்க. செஞ்சுட்டு வாங்க. அடுத்த பதிவு என்னன்னு நான் சொல்கிறேன். நன்றி.